கடலில் ஒரு ஏழை மீனவனுக்கு நடந்த ஆச்சரியங்கள் வாங்கள் பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய கடலின் நடுவில் ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய பெயர் அர்ஜுன். அர்ஜுன் ஒரு சாதாரண மீனவர். அவனிடம் இருந்தது ஒரு சிறிய மரப்படகு மட்டும். ஒவ்வொரு நாளும் கடலுக்கு சென்று மீன் பிடித்துத்தான் அவன் வாழ்க்கையை நடத்தினான். ஆனால் அர்ஜுனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஒரு நாள் தனது வாழ்க்கையை மாற்றும் ஒரு பெரிய அதிசயத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கனவு. ஒரு மாலை அவன் கடலிலிருந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று வானம் இருட்டாகியது. கடலில் பெரிய புயல் ஆரம்பித்தது. பெரிய அலைகள் அவன் சிறிய படகை பலமாக அடிக்கத் தொடங்கின. அர்ஜுன் படகை கட்டுப்படுத்த முயன்றான். ஆனால் புயல் மிகவும் கொடூரமாக இருந்தது. மின்னல் வானத்தில் பிளந்து கொண்டே இருந்தது. ஒரு பெரிய அலை வந்து அவன் படகை தள்ளி எடுத்துச் சென்றது. அவன் படகு கடலின் ஆழமான பகுதிக்கு தள்ளிச் செல்ல ஆரம்பித்தது. பல மணி நேரம் அர்ஜுன் உயிர் பிழைக்க போராடினான். இறுதியில் புயல் மெதுவாக அடங்கியது. கடல் அமைதியாகியது. சோர்ந்து போன அர்ஜுன் சுற்றி பார்த்தான். அப்போது தூரத்தில் ஒரு விசித்திரமான காட்சி அவன் கண்களில் பட்டது. கடலின் நடுவில் ஒரு தங்க ஒளியில் மின்னும் தீவு. அர்ஜுன் ஆச்சரியமாக பார்த்தான். அது என்ன, ஒரு தங்கத்தீவு போல இருக்கிறதே என்று அவன் மெதுவாகச் சொன்னான். ஆர்வமாக அவன் தனது படகை அந்த தீவுக்கு நோக்கி ஓட்ட ஆரம்பித்தான். அவன் அருகில் சென்றபோது அந்த ஒளி இன்னும் பிரகாசமாக இருந்தது. தீவின் மணல் கூட தங்கம் போல மின்னியது. மரங்களும் தங்கத்தூள் படிந்தது போல சமக்கின. அர்ஜுன் மெதுவாக அந்த தீவின் காலடி வைத்தான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. இதுதான் கதைகளில் கேட்ட தங்கத்தீவாக இருக்குமோ என்று அவன் நினைத்தான். பழைய கடல் பயணிகள் இந்த தீவை பற்றி ஒரு கதை சொல்லுவார்கள். இந்த தீவில் அளவில்லாத பொக்கிஷம் இருக்கிறதாம். ஆனால் அவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லுவார்கள். இந்த தீவில் பேராசை காட்டும் மனிதர்களுக்கு நல்ல முடிவு இருக்காது. அர்ஜுன் தீவின் உள்ளே நடந்து சென்றான். சில நிமிடங்களில் அவன் கண்களுக்கு முன் ஒரு அதிசயம் தோன்றியது. அங்கு எங்கும் தங்க நாணயங்கள், வைரங்கள், பொக்கிஷங்கள் குவிந்து கிடந்தன. அர்ஜுனின் கண்கள் பெரிதாகின. இது போதுமானது, இதை எடுத்துச் சென்றால் நான் வாழ்க்கை முழுவதும் பணக்காரனாகலாம் என்று அவன் நினைத்தான். அவன் தங்கத்தை எடுத்து தனது பையில் நிரப்ப ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. நிறுத்து! அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தான். சுற்றி பார்த்தான். அவன் முன் ஒரு மர்மமான முதியவர் நின்று கொண்டிருந்தார். அவரின் கண்கள் மிகவும் ஆழமாக இருந்தன. அவர் மெதுவாகச் சொன்னார், இந்த தீவிலிருந்து தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பேராசை காட்டினால் இந்த தீவு உன்னை விடாது. அர்ஜுன் ஒரு நிமிடம் யோசித்தான். ஆனால் தங்கத்தின் பிரகாசம் அவன் மனதை மாற்றிவிட்டது. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள்வேன், பிறகு போய்விடுவேன் என்று அவன் நினைத்தான். அவன் இன்னும் அதிகமாக தங்கத்தை எடுக்க ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் திடீரென்று நிலம் அதிர ஆரம்பித்தது. தீவு முழுவதும் குலுங்கியது. கடலில் பெரிய அலைகள் எழுந்தன. அர்ஜுன் பயந்தான். அவன் ஓடிக்கொண்டு தனது படகை நோக்கிச் சென்றான். ஆனால் அவன் பை மிகவும் கனமாக இருந்தது. அவன் ஓட முடியவில்லை. அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த முதியவரின் வார்த்தை நினைவுக்கு வந்தது. அவன் உடனே தனது பையை திறந்து தங்கத்தை கீழே வீச ஆரம்பித்தான். ஒவ்வொரு தங்க நாணயமும் கீழே விழும்போது தீவு மெதுவாக அமைதியாக ஆரம்பித்தது. இறுதியில் அவன் பையில் ஒரு சிறிய தங்க நாணயம் மட்டும் இருந்தது. அப்போது நில அதிர்ச்சி நிறுத்தப்பட்டது. அர்ஜுன் உடனே படகில் ஏறி அந்த தீவை விட்டு வெளியேறினான். கடலின் நடுவிலிருந்து அவன் அந்த தீவை பார்த்தான். மெதுவாக அந்த தங்கத்தீவு கடலில் மறைந்து போனது. அர்ஜுன் ஆழமாக சுவாசித்தான். அவன் புரிந்து கொண்டான், பேராசை மனிதனை ஆபத்தில் தள்ளும், ஆனால் திருப்தி மனிதனை காப்பாற்றும். அந்த ஒரு தங்க நாணயம் கூட அவன் வாழ்க்கையை மாற்றியது. ஆனால் அதைவிட பெரிய பொக்கிஷம் அவன் கற்றுக்கொண்ட பாடம். இந்த கதையை பற்றி உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.